பதவி வேண்டும், பவர் வேண்டும், மாலை வேண்டும், மரியாதை வேண்டும் என்றா நீ அரசியலுக்கு வந்தாய்? அப்படி எதுவும் உன் அரசியல் பிரவேசத்துக்கு காரணம் இல்லை. இந்த தேசத்தின் முழு முதல் அரசியல் குடும்பம் நேரு குடும்பம். தியாகம்தான் உன் குடும்பத்தின் அடையாளம். 2 உயிர்களை இழந்த பின்னும் இந்த தேசம் காக்க உன் வாழ்வை மெழுகுவர்த்தியாய் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்து நடந்ததுதான் உன் அரசியல் பிரவேசம். காந்தியத்தை எல்லோரும் மறந்த பிறகும் காந்தியத்தை தூக்கி பிடித்த தலைவன் நீ. அதனால்தான் உன் அரசியல் பிரவேசம் பல பேரின் தூக்கத்தை கெடுத்தது. குறிப்பாக நாக்பூரில் குடிகொண்ட கும்பலுக்கு. ஏராளமாய் உன்னை ஏளனம் செய்தார்கள், பத்திரிகைகளில் பரிகசித்தார்கள், புலன குழுக்களில் கேலி செய்தார்கள், முகநூலில் நையாண்டி செய்தார்கள், முற்றிலுமாய் செய்தார்கள். அத்தனையும் தாங்கி நின்றாய். பொறுக்கவில்லை சங்கிகளுக்கு. என்ன அடித்தாலும் அசராமல் மீண்டு வரும் இவரை என்ன செய்ய சிந்தித்தார்கள். எதிரில் இருந்து அடித்தால் பொங்கி வரும் பீனிக்ஸ் பறவையாய் இருக்கின்ற காரணத்தால் உட்குத்துதான் சரியான வழி என்று முடிவு செய்தார்கள். காலமெல்லாம் காங்கிரஸில் இருந்து வாழ்நாள் எல்லாம் பதவிகளை அனுபவித்த சிலரை கையில் எடுத்தார்கள். நேரு குடும்பம் அரசியலில் சந்திக்காத சோதனைகளை அந்த நம்பிக்கை துரோகிகள் உனக்கு தந்தார்கள். அப்போது நீ கையில் எடுத்த ஆயுதம் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல். உன்னால் ஈர்க்கப்பட்ட லட்சோப லட்சம் இளைஞர்கள் இளைஞர் காங்கிரசுக்கு வந்தார்கள். தேர்தல் முறை இந்த கட்சிக்கு மாபெரும் எழுச்சியை தரும் என்று எல்லோரும் எண்ணிய போது மீண்டும் பதவிகளுக்காகவே தேசியத்தை கையில் எடுத்தவர்கள் குழு அரசியல் என்னும் ஆயுதத்தை ஏந்தி உன்னால் ஈர்க்கப்பட்டு வந்த இளைஞரையெல்லாம் குழு அரசியலில் தள்ளினார்கள். ஆனாலும் நீ சோர்ந்து போகவில்லை. 2014 நம்முடைய எண்ணிக்கை 44 தான். 2019 நாம் வென்றது 52 இடங்கள்தான். 2024 அதனை நீ 99 உயர்த்தினாய். மிக நீண்ட பயணம். இத்தனை தாக்குதல்களையும் தாங்கி நின்று இந்த கட்சியை பின்னடைவில் இருந்து படிப்படியாய் நீ உயர்த்தி வந்தாய். ஆனால் இப்போது தெரிகிறது, அது எல்லாம் மக்கள் தந்த தீர்ப்பு அல்ல, தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் கூட்டுச் சேர்ந்து தந்த தீர்ப்பு என்று. பிரதமர் பதவிதான் உன் இலக்கு என்றால் 2010 நீ பிரதமராகி இருக்கலாம். பதவிகளை தேடி நீ ஓடவில்லை. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக இயக்கமான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை துச்சமென கருதி நீ மறுதளித்தாய். யாரால் முடியும்? மனசாட்சி சிறிதும் இன்றி ஆளும் கட்சி திட்டமிட்டு உன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க முனைந்தது. இந்த நாட்டுக்காக கோடிகளை கொட்டி கொடுத்த குடும்பத்தின் வாரிசான உன்னை அரசாங்க பங்களாவிலிருந்து வெளியேற்றினார்கள். எதற்கும் அசராமல் வீட்டை பூட்டி சாவியை கொடுத்துவிட்டு சாமானியனாய் சாமான்களோடு நீ கிளம்பினாய். அதிகார வர்க்கம் உன்னை வீடில்லாமல் ஆக்க முயற்சி செய்தவுடன் இந்த தேசத்து மக்களெல்லாம் நீ எங்கள் வீட்டு பிள்ளை, நீ எங்கள் வீட்டுக்கு வா வா என்று பாசத்தோடு உன்னை அழைத்தார்கள். எதிரிகளின் திட்டம் பூமராங் ஆனது. உன்னை சோர்வடையச் செய்ய வழக்குகள் மேல் வழக்குகள் போட்டார்கள். ஆனாலும் உன் மனவலிமை மிக பெரியது. இதுவும் கடந்து போகும் என நீ எளிதாய் வெளியே வந்தாய். எந்த அரசியல் தலைவனும் செய்ய துணியாத பணியை நீ செய்தாய். கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நடந்தே சென்றாய். உலக அரசியலில் யாரும் மேற்கொள்ளாத மிகப்பெரிய பாத யாத்திரை. வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள் சந்திப்புகள். 20 வந்தது, 40 வந்தது, 60 வந்தது, 80 வந்தது உன்னை காண. ஆம், ஒட்டுமொத்த தேசமும் வழியெல்லாம் உன்னை காண காத்து நின்றது. தன் வீட்டு பிள்ளை நடப்பதாக எண்ணி மலர் தூவி மகிழ்வித்தார்கள். நாட்டுக்குள் தான் இந்த மரியாதை என்றால் இல்லை இல்லை, வெளிநாட்டிலிருந்து எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் ஆளும் வர்க்கத்தை பார்த்துவிட்டு உன்னை காண ஓடி வந்தார்கள். உலகம் விரும்புகிற உன்னத தலைவன் நீ என்று அவர்கள் சொன்னார்கள். அடுத்தடுத்த தாக்குதல்களை ஒரு பக்கம் சமாளித்து கொண்டு மதவாதம் ஜாதீயம் என்று பறைசாற்றி கொண்டிருப்பவர்களை எதிர்க்க நீ அன்பென்னும் கடைவிரித்தாய். இந்த தேசத்தின் சிறுபான்மையினரின் பாதுகாவலனாய் நீ இருந்தாய். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக வலம் வருகிறாய். சாமானியர்கள் விரும்புகிற சரித்திர தலைவன் நீ. 10 ஆண்டு காலமாய் அரசியல் அமைப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்று நீ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆம், நீதிமன்றங்கள், மக்கள் மன்றங்கள், அரசு துறைகள், தன்னாட்சி பெற்ற அமைப்புகள், 4வது தூணான பத்திரிகைகள் என இந்தியாவில் எல்லாம் செயல் இழக்க துவங்கிவிட்டது. இந்திரா பவனில்
பத்திரிகையாளர்கள் முன் தேர்தல் ஆணையத்தின் தில்லு முள்ளுகளை நீ பட்டவர்த்தனமாய் தோளுரித்து பக்கம் பக்கமாய் காட்டியபோது இந்த தேசம் அரண்டே போனது. இப்போது தேசத்தின் திரும்பிய பக்கம் எல்லாம் உன்னை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வீடுகளின் முகப்புகளில், கிராமங்களின் திண்ணைகளில், தெருமுனைகளில், தேநீர் கடைகளில், அலுவலகங்களில் என எங்கே திரும்பினாலும் உன்னை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காலம் மாறும், காட்சிகள் மாறும், காத்திருந்தோம். உன்னை விமர்சித்த பத்திரிகைகள் இப்போது உன்னை பிரதானமாய் எழுதுகின்றன. உன்னை விமர்சித்த முகநூல் பக்கம் எல்லாம் தேர்தல் கமிஷன் குறித்த கட்டுரைகள் வெளியாகிறது. புலனக்குழுக்கள் எல்லாம் தேர்தல் கமிஷனை புலன் விசாரணை செய்கிறது. ஆம், மிகப்பெரிய எழுச்சி இது. இந்த தேசத்தின் மறுமலர்ச்சி. ராகுல் காந்தி வாழ்க வாழ்க வாழ்கவே. தேசிய தோழன் ஒய். பழனியப்பன், சிவகங்கை.